வாங்க ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. பார்த்தீங்களா, நான் வந்து ஆட்டு ரத்தம் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி நல்லா இதில் முடி இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் இதுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய வெங்காயம் போட்டுக்குங்க. நான் இது வந்து ஒரு 4 வெங்காயம் போல் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிப்போம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஏன்னா வந்து இதுக்கு உப்பு அதிகம் தேவையில்லை, உப்பு போட்டால் ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் வந்து அரை உப்பு மட்டும் சேருங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் நார்மலாக ஃபுல் உப்பு சேர்த்திங்கன்னா இதுக்கெலாம் வந்து ரொம்ப கசப்புக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் எப்பயுமே அரை உப்பு மட்டும் செய்யுங்க. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதை வந்து நல்லா இப்படி பிசைஞ்சிப்போம். மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்ட தந்தாலும் ஓட்டிக்கலாம், இல்லை இப்படி கரைக்கி தந்தாலும் கரைச்சிக்கலாம். ஆனால் இதை வந்து மிக்சியில் ஓட்டும் போது நீங்கள் வடிகட்டாதீங்க, கையிலையும் வடிகட்டக்கூடாது. சில பேருக்கு வந்து மிக்சியில் போட்டால் ரொம்ப தண்ணியாக தெரியும், நல்லா அது அரைச்சிருதுல. அதனால் சில பேர் வந்து வடிகட்டிடுவாங்க. இதுமாதிரி வடிகட்டாதீங்க. இப்படியே நம்ம நசுக்க முடியாதவங்க அப்படியே லைட்டாக ஒரு ஓட்டு ஒரு பல்ஸ் விட்டு அப்படியே எடுத்து கொட்டிக்க வேண்டியதான். நம்ம நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே கரைச்சி வச்சுருக்கோம், நம்ம இதை ஊற்றிப்போம். ஊற்றிட்டு அப்படியே கிளற வேண்டியதான். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுப்போம், ஏன்னா கவுச்ச வாசனை அடிக்காமல் இருக்கணும்ல, அதுக்காக. லைட்டாக போட்டுக்குங்க. போட்டு நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்க வேண்டியதான். வேறு எதுவுமே நீங்கள் இதில் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு போட்டால் இதுக்கு மட்டும் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் இதில் வந்து சேர்க்கலை. உங்கள் வீட்டில் அந்த ஃப்ளேவர் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் லைட்டாக போட்டுக்குங்க. ஹெவியாக போட வேணாம், லைட்டாக தான் இதில் போடணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இது அப்படியே நம்ம இப்போ கிளறிட்டே இருக்க வேண்டியதான். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுப்போம். இதுவும் பெருங்காய டப்பா தான், ஆனால் நான் இதில் பெருங்காயம் வச்சில்ல, பெப்பர் வச்சுருக்கேன். முட்டைக்கு அந்த மாதிரிலாம் குழம்புக்கெலாம் இந்த பக்கம் அப்படி தூவிப்பேன். ஆம்லேட்டு முட்டை அந்த மாதிரி போடும்போது இந்த பக்கம் இப்படி தூவிப்பேன். நல்லா திண்டு பாருங்க. அதனால் இந்த டப்பாவை தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இதிலே தூள் உப்பு எது வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வேலைக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும், இப்போ வேணும்னா இந்த மாதிரி கூட அழகாக நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பெப்பர் அதிகமாகவே போடுங்க, நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கலாம். முட்டை பொரியல் ரெடி ஆகிட்டு பாருங்க. இதில் வந்து நீங்கள் முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம், 2 முட்டை. நார்மலாக நீங்கள் எப்படி முட்டை பொரியல் செய்கிறீங்களோ அதேமாரி தான் இதுவும் செய்யணும், வேறு எதுவுமே இல்லை. கரெக்டாக அந்த தண்ணிலாம் சுண்டிட்டோடனே தான் உங்களுக்கு வந்து வெந்ததுன்னு அந்த பதம். உங்களுக்கு நீங்கள் வந்து தண்ணி இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா அதை ட்ரை பண்ணணும். இப்போ எப்படி முட்டை ட்ரையாக எடுப்போம் நம்ம, அந்த மாதிரி எடுக்கணும், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இதை எப்படி வெந்துருச்சா வேகலையா அப்படிலாம் உங்களுக்கு தெரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. ட்ரை ஆனாலே அது வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம்.
ஓகேங்களா? நல்லா பழம்னு வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா டிப்ஸு நடுவில் தேவைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. வாங்க சாப்பிட்லாம்.